ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதால் ரொம்ப ரிலாக்ஸாக போகுது. தேவேஷ்க்கு வந்து 10 டேஸ் லீவ் விட்டுருக்காங்க, எக்ஸாம் முடிஞ்சு. விக்னேஷ்க்கு லாங் லீவே விட்டாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக போகுது டேஸ்லாம். வந்து குழந்தைங்க வந்து இல்லைனா தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸ்கூல் போயிட்டா எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்ருப்பேன். இப்போ வீட்லேயே இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியாக போகுது. இந்த சிஸ்டர் அவங்க கஷ்டத்தை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளும் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். வாங்க விலாக் கண்டினியூ பண்ணிகிட்டே பேசலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்ட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதையும் சேர்த்து ஸ்வீட்டோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சண்டே டைமில் ஒரு நான்வெஜ் இருக்குதுன்னா அது கூட ஒரு ஸ்வீட் இருந்தால் அவ்வளோ சூப்பராக ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் இருக்க போது. ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரியை கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 1/2 கிலோ கேரட் துருவி இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா இது வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்து போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஹல்வாவுக்கு. நல்லா ஒரு 3-2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேரட் மூழ்கிற அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட எந்த பால் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சப்போஸ் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, பொங்கு வரும். பால் ஒரு சொட்டு கூட இல்லாமல் கேரட்டில் அப்சர்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி திரும்ப அது கேரட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் கடைசியாக 6 ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க சாப்பிடும்போதே நீங்களும் சாப்பிட்ருங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சாது. அப்புறம் நம்ம தான் ஃபீல் பண்ண வேண்டியது வரும். குழந்தைங்களோடய உட்காந்து நீங்களும் சாப்பிட்ருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ்ஜோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொல்கிற மெத்தடில் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் போடுங்க. ஒரு குக்கரில் 8 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பீஸ் பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் 6 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எப்படி வதங்கணும்னா நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 2 பழுத்த தக்காளி இதையும் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே 3 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இது சுருளை வதக்கிறதால பச்சை வாசனை போய் பிரியாணி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஜீரகம், மிளகு சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். சப்போஸ் ஜீரகம், மிளகு நீங்கள் சேர்க்காத அரைச்சிங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு 6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். குக்கரில் அருமையாக வரும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நாட்டுக்கோழி நல்லா கொஞ்சம் அந்த கிரேவிலே நல்லா வதக்கிட்டேன், சுருளை வதக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் நான் நல்லா வதக்கிட்டேன். அரை உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க, சிம் பண்ணி. இப்படி சிம் பண்ணி நமக்கு ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி போட்டு வைக்கிறதால அந்த மசாலா ஃபுல்லாக கறியில் நல்லா ஊறிடுங்க. சக்கை மாதிரி இல்லாமல் கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி மட்டும் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். அதாவது நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டில் பாதி தண்ணி மட்டும் முதல்ல கறி வேகிறதுக்கு எடுத்துக்கலாம். அரிசி சேர்க்கும்போது நம்ம இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி இல்லையா, நல்லா வேகணும். எனக்கு 3 விசில்லே வெந்துருச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் போயிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி வந்து எனக்கு நல்லா வெந்திருந்தது. சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் இன்னொரு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். திரும்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததும் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் அப்புறமா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்துக்குங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி, அரிசி எல்லாமே ஈவனாக ஆகிடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடணும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க.
10 மினிட்ஸுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் லிட் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் எடுத்து மேலே விட்டுட்டு ஓரத்துலேருந்து அப்படியே லைட்டாக எடுத்திங்கன்னா அரிசி உடையாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் சாப்பிட்றதெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது நல்ல பழைய அரிசின்றதால 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் புது அரிசியாக இருந்தால் 1.5 கப் தண்ணியே நல்லா போதும். இதோட ஆனியன் ரைத்தா இருந்தால் மட்டுமே போதுங்க. கிரேவி எதுவுமே தேவையில்லை. பிரியாணி சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1.5 ஹவர்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, குக்கிங் எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ தான். பாலாடெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அப்படியே 1 மாதம் எடுக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்தது ஃப்ரீசரில். அதை எடுத்து வெளியே எடுத்து வச்சாச்சு. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக நெய் எடுத்தே ஆகணும். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் இந்த குட்டீஸ் வந்து நெய் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எனவே நெய் எடுக்க போகிறோன்றதால ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் வாட்டர் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நெய் எடுத்துக்கிட்டே பேசலாம். நிறைய கமெண்ட்ஸ் இதே மாதிரி தான், இதுக்கு ரிலேட்டடாகவே தான் வந்தது. இன்றைக்கி ஒரு கமெண்ட் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து, சக்தி அக்கா, எனக்கு லீவ் விட்டால் ரொம்ப ஹாப்பி தான். நான் 3 மாதத்து கை குழந்தை கையில் வச்சுருக்கேன். ஒரு 5th படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு இந்த லீவ் விட்டதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணுன்றதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. எப்போ போனாலும் எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் செஞ்சாலும் குறை தான், செய்யலனாலும் குறை தான். நைட்டெல்லாம் வந்து குழந்த அழுகுறான். எனக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது இல்லை அவங்க எதனா சொல்லிடுவாங்களோ பயந்தே நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்க்கா. இதாலே நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அது என்னமோ எனக்கு தெரியல, அலாரம் வச்சா கூட என்னால் எழுந்திரிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. போயிட்டா தான் அப்படி பண்ணுது உடம்பு. நல்லா செஞ்சால் ஒரு நாள் நல்லா பாராட்டுறாங்கக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே வாய் தான். திரும்ப என்ன பண்ணுறாங்க, எதனா ஒரு குறை மட்டும்தான் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்கக்கா. அதை நம்மக்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. வெளியே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் என் மருமக இந்த மாதிரி இருக்குது, இங்கே வந்தால் தான் இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும், இவளுக்கு இங்கே வந்தால் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பா, இவள் எருமாடு மாதிரி நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. இது அவங்க சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவே நான் என் ஹஸ்பண்ட்டை இது சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்றது வந்து அவர் உணரவே மாட்டுறாரு. கஷ்டமாக இருக்குதுக்கா. எனக்கு திருப்பி பேச எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுக்கா. ஆனால் எனக்கு பேச விருப்பம் இல்லை. நம்மளை வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டாங்கன்றது மட்டும் என் மைண்டில் இருக்குதுக்கா. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன்க்கா. இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள்லாம் கடந்து வந்துட்டோம்மா. நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து கடந்து வர்றீங்க. என்றைக்குமே நம்மளை வந்து வேறு பொண்ணாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வீட்டு பொண்ணாக நினச்சிருந்தா கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஏன் அவங்களுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இது செஞ்சாலும் குறையா தெரியுதுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இஷ்டப்படி இருக்குதோ இல்லையோ நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம். அவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பான்னா இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு தான் அது கடைசி காலத்துக்கு கஷ்டம். வர்ற மருமகளை ஒரு பொண்ணாக நினைக்கலனா கூட பரவாயில்ல, அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான். அவங்க வீட்லேயும் ஆசை பாசத்தோடு தான் வளர்த்துருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து மாமியாருங்க என்றைக்கு இருக்கீங்களோ அன்றைக்கி தான் மருமகள் வந்து உங்களுக்கு வந்து செய்வாங்க. இப்போ இருக்கிற மருமகளையோ பிள்ளைங்களையோ தயவு செய்து குறை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டமாக மிஷின் மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு நல்லா குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கொடுத்தனத்தையும் கெடுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அட்லீஸ்ட் நல்லது பண்ணலனாலும் கெட்டது பண்ணாமல் இருங்க. நல்ல மாமியாருங்களும் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் தான் சொந்த பிள்ளையோட மனைவியை வேறு ஒரு ஆளாக நினச்சி இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெரியவங்க தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூரா சின்னவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறீங்க. மகனுக்கு ஏற்ற மாதிரி மகன்கிட்ட ஒரு பேச்சு, மற்றவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசிக்கிட்டு வர்ற பொண்ணை அவ்வளோ குத்தம் சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதான் எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்களாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா கடைசி காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த சிஸ்டருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அந்த சிஸ்டருக்கு நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃபு நீங்கள் தான் வாழணும். யாரும் வந்து உங்கள் லைஃப்பை வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி லைஃப்பை ஹாப்பியாக மாற்றிக்கங்க. எவ்வளோ தான் அவங்களுக்கு செஞ்சாலும் அதில் எதனா ஒரு குறை இருக்குதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை குறை சொல்லி ஆகணும் அப்படின்றவங்கக்கிட்ட நம்ம போகிறது தப்பு தான். இந்த மாதிரி வேலை பண்ணுற அவங்களுக்கே கஷ்டம் இல்லை, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஹாப்பியாக இருங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பெரியவங்களாம் ஏன் இப்படி சீரியல் கில்லர் மாதிரி ஆகுதுங்கன்னு தெரியல. அதுவும் இந்த மாமியாருங்க, இந்த மாமியாருங்கிட்டேருந்து இப்போ இருக்க நம்ம மருமகள்லாம் நம்மளாம் என்ன கற்றுக்கணுன்னா, அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, அவங்கள மாதிரி ஒரு மாமியார் நம்மளாக இருக்கக்கூடாது. நம்ம வர மருமகளை
ஒன்று நம்ம கூட ஹாப்பியாக வச்சுக்கணும், இல்லைன்னா அவங்கள தனியாக ஹாப்பியாக விட்டுறணும். அவ்வளோதான். அவங்களுடைய சந்தோஷத்துக்கு எடுத்து நம்ம பிள்ளைங்கள கஷ்டப்படுத்தி நமக்கு என்ன வாழ்க்கை, நம்ம என்ன வாழ்ந்துட போகிறோம், என்ன கொண்டு போயிட போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்கள குறை சொல்லிட்டு திரியறதை விட நம்ம அவங்கவுங்க லைஃப்பை நம்ம வாழ்ந்துடணுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரில. மேக்ஸிமம் இன்னொரு 30 to 40 இயர்ஸ் இருப்போம். அவ்வளோதாங்க. டேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் நெய் எல்லாமே எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு 1/2 கிலோ பட்டர் ஃப்ரீசரில் போட்டாச்சு. ஒரு 1.5 கிலோ பட்டர் எடுத்து நெய் காய்ச்சியாச்சு. நெய் காய்ச்சிட்டு பட்டர் மில்க்லாம் எக்ஸஸ் ஆகும். இந்த பட்டர் மில்க் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் குடிங்க. நான் வெளியே ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வச்சுருப்பேன். பாதி பட்டர் மில்க் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாதி பட்டர் மில்க் இன்றைக்கி டாக்ஸுக்கு கொடுத்துருவேன். செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு 3 டேஸுக்கு ஒரு பட்டர் மில்காக குடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட்டர் மில்க் குடிச்சிட்டு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்றது மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சம்மர் வந்துருச்சுங்க. தயவு செய்து சாப்பாடு வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு ஸ்வீட் கப்போ இல்லை ஏதோ ஒரு டப்பி வெளியே வச்சு கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் ஒரு தெருவை தாண்டி போய் தண்ணி குடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய நாய்ங்க கடிச்சு போட்டுரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அங்கங்கே தெருவில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா நாய்ங்க தண்ணி குடிக்குங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாடு போட முடியலாலும் தண்ணியாச்சும் வைங்க. இவங்க அந்த பட்டர் மில்க் குடித்த ஹாப்பியில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீட்லேயும் நெய் வந்துடுச்சு. அவங்களுக்கும் பட்டர் மில்க் ஊற்றியாச்சு. பட்டர் தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப ஒரு நிறைவான நாள்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியே இருக்கணும், போதும், இதுவே போதுமே நமக்கு அப்படின்ற மாதிரி தான் ஹாப்பியாக இருந்தது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்று ஊறுகாய், மிளகாய் தூள், மோர் மிளகாய், வத்தல்னு ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் இந்த ஒரு 1 மந்தில் நம்ம போட்டுட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றா இருக்கும் இல்லையா, எதுவுமே நம்ம போட முடியாது. ஸோ இந்த 1 மந்தில் ரெடி பண்ணிக்கணுன்ட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். மோர் மிளகாவுக்கும் லெமன் ஊறுகாய், மிளகாய் தூள் எல்லாமே நான் ரெடி பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் செய்கிறது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எச்சில் அப்படியே ஊறிச்சு. ஸோ ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சம்மருக்கு என்னென்னலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறத ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக்கெட்லாம் வாங்காமல் நம்மளே ரெடி பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, என்ன இப்போ ரெடி பண்ண போகிறீங்க சம்மருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸி மெத்தட் கஞ்சி வத்தல், மோர் மிளகாய் போடுறது, இது 2 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம்லேயே சூப்பராக வரும். பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மிளகாய் தூள் நான் இந்த மாதிரி தாங்க அரைப்பேன். பிரியாணிக்கு, குழம்புக்கு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கலரும் மாறாது, காரமும் குறையாது. எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். மிளகாயை நல்லா காய வச்சுட்டு இதோட காம்பு எல்லாத்தையும் எடுத்துடணுங்க. நல்லா இல்லாத மிளகாயும் பொறுக்கி எடுத்துடணும். 1 கிலோ மிளகாவுக்கு 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மிளகு சேர்த்து அதை மட்டும் அரைச்சிக்குங்க. பிரியாணிக்கு, குழம்புக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். சாம்பார் வைக்கணும்னா நான் சாம்பார் தூள் தனியாக அரைச்சிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி அரைக்கிறதால நம்ம சாம்பாருக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நம்ம மிளகாய் தூள் தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாம்பாருக்கு மட்டும் குழம்பு தூள் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு 1/2 கிலோ நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு சாம்பார் வைக்கும்போது அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்படி அரைக்கிறதால தான் எங்கள் வீட்டில் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிரியாணிக்குனா பிரியாணி டேஸ்ட்டு, சாம்பார்னா சாம்பார் டேஸ்ட்டுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ வேலையை முடிக்கிறதுக்கு ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் நமக்கு எக்ஸசைஸ் தேவை. ஸோ மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். வியூ சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.